السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை. மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள். ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதாந்திர பயான் நிகழ்ச்சியில் இறுதி பேருரையும் படிப்பினையும் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில தகவல்களை உங்களுக்கு எடுத்து வைக்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த மனித சமூகத்திற்கு முழுமையான ஒரு முன்மாதிரி இருக்கின்றது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான்: லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். உங்களிடத்திலே வந்திருக்கக்கூடிய இந்த தூதர் அவர் மூமின்கள் மீது அதிக பேரார்வமுடையவராக இருக்கின்றார்கள். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. இப்படி ஏராளமான வசனங்களை திருமறை குர்ஆனிலே நாம் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை குறித்து சொல்லும்போது புஇத்து பிஜவாமில் கரீம், சுருக்கமான வார்த்தைகளை கொண்டு நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன். வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கும், ஆனால் ஆழமான அழுத்தமான பல்வேறு விதமான கருத்துக்கள் அந்த ஒவ்வொரு வார்த்தைகளிலும் அடங்கி இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே ஒரே ஒரு ஹஜ்ஜை மட்டும்தான் செய்தார்கள். அந்த ஹஜ்ஜிற்கு ஹஜ்ஜத்துல் விதா, விடை கொடுக்கும் ஹஜ் என்று சொல்லப்படுகின்றது. இந்த ஹஜ்ஜை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10வது ஆண்டு இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுகின்றார்கள்.
முழு அரபு உலகமும் திரண்டு அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வருகின்றார்கள். ஏறத்தாழ தாரீகிலே நாம் பார்க்கின்றோம் 1,25,000 மேற்பட்ட சஹாபாக்கள் அதிலே கலந்து கொண்டார்கள் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு வணக்கத்தை, மகத்தான ஒரு தூதரை பின்பற்றி செய்கின்ற மகிழ்ச்சியில் மக்கள் எல்லாம் வருகை தந்திருக்கும் போது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு வருகை தந்த அனைத்து மக்களையும் துல்ஹஜ் பிறை 8வது நாளன்று நடுப்பகலுக்கு பிறகு மினாவுக்கு அழைத்து செல்கின்றார்கள். அங்கு மினாவிலே லுஹரையும் அஸரையும் மக்ரிபையும் இஷாவையும் அடுத்த நாளுக்குரிய ஃபஜ்ருடைய தொழுகைகளை முடித்துவிட்டு சூரிய உதயத்திற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களோடு அரஃபா மைதானத்தை நோக்கி செல்கின்றார்கள். அரஃபா மைதானத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நமிரா என்ற பள்ளத்தாக்கிலே ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த கூடாரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கி இருக்கின்றார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கஸ்வா என்ற ஒட்டகத்தை தயார் செய்து அந்த கஸ்வா என்னும் ஒட்டகத்தை அல்லாஹ்வுடைய தூதருக்காக சஹாபாக்கள் தயார்படுத்தி கொடுக்கின்றார்கள். அதற்கு பிறகு பத்னுல் வாதி என்கின்ற பகுதிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்றார்கள். இப்படி வருகை தந்து சஹாபாக்களுக்கு முன்னிலை அதிகமான சஹாபாக்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தங்களுடைய 23 ஆண்டுகால வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சாரங்களை எல்லாம் செய்தார்களோ, என்னென்ன செய்திகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்துச் சொன்னார்களோ, அந்த 23 ஆண்டுகால வாழ்க்கையின் மொத்த சாராம்சத்தை அங்கே சாராக பிழிந்து சஹாபாக்களுக்கு கொடுக்கின்றார்கள். அந்த கஸ்வா என்ற ஒட்டகத்திலே அமர்ந்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை நோக்கி உரையாற்ற ஆரம்பிக்கின்றார்கள். அதிகமான மக்கள் இருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சை சப்தமான குரலுடைய ஒரு சஹாபி ரபீ இப்னு உமையா இப்னு ஹலஃப் என்கின்ற அந்த சஹாபி அவர்கள் எடுத்துச் சொல்கின்றார்கள் மக்களுக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர் உரத்த சத்தத்திலே மக்களுக்கு எடுத்துச் சொல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வார்த்தைகளை அவர் எடுத்துச் சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு செய்திகளாக எடுத்துச் சொல்கின்றார்கள். இன்னொரு ரிவாயத்திலே வருகின்றது, நஸஈலே இமாம் நாஸிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை சஹீஹ் என்ற தரத்திலே பதிவு செய்கின்றார்கள். 2996வது ஹதீஸாக. அதாவது இன்னும் சில சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே உரையாற்றினார்கள். அவர்கள் மினாவில் இருந்து உரையாற்றினார்கள். ففتح الله أسماعنا حتى إن كنا لنسمع ما يقول ونحن في منازلنا. நாங்கள் எங்களுடைய வீடுகளிலே அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்திகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம் என்றும் ஒரு ரிவாயத் வருகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே உரையாற்ற ஆரம்பிக்கின்றார்கள். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற அந்த ஹம்து ஸலவாத்தை கொண்டு முதலிலே ஆரம்பம் செய்கின்றார்கள். எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு. அவனையே நாம் புகழ்கின்றோம், அவனிடமே நாம் உதவி தேடுகின்றோம். நம்முடைய மன இச்சைகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறோம். யாருக்கு அல்லாஹ் நேர் வழி காட்டுவானோ அவரை வழிநடத்தக்கூடியவர்கள் யாரும் இல்லை. யாரை அல்லாஹ் வழிநடப்பானோ அவருக்கு நேர் வழி காட்டக்கூடியவர்கள் யாரும் இல்லை. இன்னும் நான் சாட்சி சொல்கின்றேன், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும்
நிச்சயமாக முஹம்மது அவருடைய அடியாரும் அவருடைய தூதருமாக இருக்கின்றார்கள் என்று இந்த செய்தி இப்னு மாஜாவிலே 1892வது ஹதீஸாகவும் 1893வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்படுகின்றது. இந்த செய்திகளை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தங்களுடைய உரையை ஆரம்பிக்கின்றார்கள். அன்பிற்கினியவர்களே, வரலாற்று ஏடுகளிலே பொன் எழுத்துக்களால் குறிக்கப்பட வேண்டிய செய்திகள் இந்த செய்திகள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இன்ன ரப்பக்கும் வாஹிதுன், உங்களுடைய இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான். வ இன்ன அபாக்கும் வாஹிதுன், உங்களுடைய தந்தை ஒரே தந்தை. அலா, அறிந்து கொள்ளுங்கள், லா ஃபضل لعربي على عجمي ولا لعجمي على عربي ولا احمر على اسود ولا اسود على احمر الا بالتقوى. மிக முக்கியமான ஒரு செய்தியை இந்த உலகிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துச் சொல்கின்றார்கள். இன்றைக்கு உலகத்திலே மொழியின் அடிப்படையிலே மக்களை பிரித்தாளுகின்ற ஆட்சியாளர்கள் இருக்கின்றார்கள். நிறத்தின் அடிப்படையிலே மக்களை பிரித்தாளுகின்ற ஆட்சியாளர்கள் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவலை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அரபி மொழி பேசக்கூடியவனுக்கும் அரபி மொழி பேசாதவனுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை, எந்த விதமான சிறப்பும் இல்லை. அதை போன்று சிகப்பனுக்கும் சிகப்பாக இருக்கக்கூடிய மனிதனுக்கும் கருப்பாக இருக்கக்கூடிய மனிதனுக்கும் நிற அடிப்படையிலே எந்த விதமான வித்தியாசமும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் உலகத்திலே கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த மொழியின் அடிப்படையில இதுல இன்னொரு முக்கியமான ஒரு தகவலை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அரபி மொழி பேசக்கூடியவனுக்கு எந்த சிறப்பும் இல்லை, ஆனால் அரபி மொழிக்கு ஒரு சிறப்பு இருக்கின்றது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சில சகோதரர்கள் இந்த ஹதீஸை தவறாக விளங்குவதை பார்க்கின்றோம். அரபி மொழிக்கு எந்த சிறப்பும் இல்லை, அரபி மொழிக்கு சிறப்பு இருக்கின்றது. அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனை அரபி மொழியில் இறக்கினார். இன்னா அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபிய்யன் லஅல்லக்கும் தஅகிலூன், நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அரபி மொழியிலே இந்த குர்ஆனை நாம் இறக்கி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அரபி மொழி பேசக்கூடிய மனிதனுக்கு தான் சிறப்பில்லை, அல்லது அரபி அல்லாத மொழிகளை பேசக்கூடிய மனிதனுக்கு தான் சிறப்பில்லை. ஆனால் அரபி மொழிக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கின்றது. லுகத்துல் குர்ஆன், குர்ஆனுடைய மொழி இந்த அரபி மொழி. லுகத்துல் ஹதீஸ், ஹதீஸினுடைய மொழி இந்த அரபி மொழி. லுகத்துல் கப்ர், கப்ரிலே இந்த அரபி மொழியின் மூலமாக தான் கேள்விகள் கேட்கப்படும். லுகத்துல் ஜன்னா, சொர்க்கத்திலே சொர்க்கவாதிகள் பேசக்கூடிய மொழி இந்த அரபி மொழி. எனவே அன்பிற்கினியவர்களே, அரபி மொழிக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கின்றது. ஆனால் இங்கே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், அரபி மொழி பேசக்கூடிய மனிதன் இருக்கின்றானே அவனுக்கும் அரபி மொழி பேசாத மனிதன் இருக்கின்றானே அவனுக்கும் மொழி பேசிவிட்டால் என்ற அடிப்படையில் எந்த சிறப்பும் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இங்கே மொழி வெறுக்கி ஒரு மிகப்பெரிய தடையை விதிக்கின்றார்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றார், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் ذكرٍ وأنثى, உங்களை நாம் ஒரே ஆண் பெண்ணிலிருந்து படைத்திருக்கின்றோம். وجعلناكم شعوبا وقبائل, உங்களை பல கோத்திரங்களாகவும் பல கிளைகளாகவும் நாம் ஆக்கியிருக்கின்றோம். لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم, உங்களில் யார் அல்லாஹ்விடத்திலே அதிக இறையச்சமுடையவர்கள் என்பதை அல்லாஹ் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். ஆனால் அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், இல்லா பித்தக்வா, இறையச்சத்தை தவிர யாருக்கும் எந்த சிறப்பும் கிடையாது என்று ஆணித்தரமான அழுத்தமான ஒரு செய்தியை அங்கே பதிவு செய்கின்றார்கள். இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சில ஹதீஸ்களிலே நாம் பார்க்கின்றோம், இன்னல்லாஹ லா யன்துரு இலா அஜ்சாதிக்கும் வலா இலா சுவரிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும், அல்லாஹ் தஆலா உங்களுடைய உடல்களையோ உங்களுடைய தோற்றங்களையோ பார்ப்பதில்லை, மாறாக உங்களுடைய இதயத்திலே உள்ள உங்களுடைய உள்ளத்திலே உள்ள இறை அச்சத்தை தான் அல்லாஹ் தஆலா பார்க்கின்றார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்.
மேற்கத்திய உலகம் இன்றைக்கு நாகரிகத்திலே மிகப்பெரிய வளர்ச்சியை நாம் அடைந்து விட்டோம் என்று அவர்கள் மாறுதட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த மேற்கத்திய உலகத்திலும் கூட கருப்பர்களுக்கும் வெள்ளையனுக்கும் இன்றைய வரை ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மிகப்பெரிய போராட்டம். சில வருடங்களுக்கு முன்பாக கருப்பின மக்களை வெள்ளையர்கள் அடிமைப்படுத்தினார்கள். அவர்களை கேவலமாக மிருகத்தனமாக நடத்தினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாய்களை விட்டு அவர்களை கடிக்க வைத்தார்கள். அந்த அளவுக்கு மக்களை அடிமைப்படுத்தி, கருப்பின மக்களை வெள்ளையர்கள் அடிமைப்படுத்தி நடத்தினார்கள். அந்த ஒரு அடிமைத்தனத்தை முற்றிலுமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொல்கின்றார்கள். யாருக்கும் எந்த சிறப்பும் கருப்பனுக்கும் வெள்ளையனுக்கும் சிகப்பனுக்கும் நிற அடிப்படையிலே எந்த விதமான சிறப்பும் இல்லை என்பதை ஆணித்தரமாக சொல்கின்றார்கள். இந்த செய்தி இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் இனத்தின் அடிப்படையிலே, நிறத்தின் அடிப்படையிலே மக்களை பிரித்தாளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு செய்தியாக இருக்கின்றது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே அடுத்ததாக சொன்னார்கள், தலைமைக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். உண்மையிலே அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் உலகத்திலே எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை நாம் சந்திக்கும் போது எல்லோருடைய உள்ளத்திலும் மிகப்பெரிய ஒரு ஏக்கம் இருக்கின்றது. நமக்கென்று ஒரு தலைமை இருக்காதா? நமக்கென்று ஒரு தலைமை இருக்காதா? அப்படி முஸ்லிம்களுக்கு ஒரு தலைமை இருந்தது என்றால் இங்கே இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய அநியாயங்களையும் முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய அழிச்சாட்டியங்களையும் எதிர்த்து கேட்கக்கூடிய ஒரு தலைமை நமக்காக இருக்காதா என்று ஏற்கக்கூடிய எத்தனை உள்ளங்கள் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், உங்களுக்கு என்று ஒரு தலைமை இருந்தால் அந்த தலைமைக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். அவர்கள் ஆட்சியாளர்களாக இருக்கலாம், அல்லது ஊருடைய தலைவர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு குழுவினுடைய தலைவர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு நிர்வாகத்தினுடைய பொறுப்புதாரியாக இருக்கலாம். அப்படிப்பட்ட பொறுப்புதாரிகளுக்கு நீங்கள் முழுமையாக கட்டுப்பட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வஸ்மஉ வஅதீஉ வஇன் யும்ர அலைக்கும் அப்துன் ஹபஷியுன் முஜத்தஉன் மா அகாம ஃபீக்கும் கிதாபில்லாஹி அஸ்ஸ வஜல். அல்லாஹ்வுடைய வேதத்தின் அடிப்படையில் உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர் இருக்குமானால் அவருக்கு நீங்கள் முழுமையாக கட்டுப்படுங்கள், அவருடைய பேச்சை கேட்டு நடங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே இந்த ஒரு செய்தியை எடுத்துச் சொல்கின்றார்கள். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான இன்னொரு செய்தியை சொல்கின்றார்கள். பிறருடைய உடைமையை நீங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும். பிறருடைய கண்ணியத்திற்கோ அவர்களுடைய தன்மானத்திற்கோ இழுக்கு ஏற்படாத வண்ணம் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் சொல்கின்றார்கள். மக்களை பார்த்து கேட்கிறார்கள், அய்யுஹன் நாஸ் அய்யுமின் ஹாதா, இந்த நாள் எந்த நாள் என்று தெரியுமா? மக்கள் சொன்னார்கள், யௌமுன் ஹராமுன், புனிதமான நாள். இந்த ஊர் எந்த ஊர் என்று தெரியுமா? புனிதமான ஊர் என்று சொன்னார்கள். இந்த மாதம் எந்த மாதம் என்று தெரியுமா? புனிதமான மாதம் என்று சொன்னார்கள். فإن دماءكم وأموالكم وأعراضكم عليكم حرام كحرمة يومكم هذا في بلدكم هذا في شهركم هذا فأعادها مرارا. இதை பலமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மக்களே, உங்களுடைய இரத்தமும் உங்களுடைய செல்வமும் உங்களுடைய மானமும் ஹராமும், அது புனிதமானது, கண்ணியமானது. கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா, இந்த நாள் எப்படி புனிதமான நாளோ, இந்த ஊர் எப்படி புனிதமான ஊரோ, இந்த மாதம் எப்படி புனிதமான மாதமோ, அதே போன்று உங்களில் ஒருவருடைய இரத்தம், அவருடைய மானம், அவருடைய செல்வம் புனிதமானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்றைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கின்றார்கள், குல்லு முஸ்லிமின் அலல் முஸ்லிமி ஹராமுன் தமுஹு வ மாலுஹு வ இர்துஹு. ஒவ்வொரு முஸ்லிமும் இன்னொரு முஸ்லிமுடைய அவருடைய இரத்தம், அவருடைய செல்வம், அவருடைய கண்ணியம் இதெல்லாம் புனிதப்படுத்தப்பட வேண்டும், கண்ணியமாக்கப்பட வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம் என்பதற்கு ஒரு நல்ல அளவுகோலை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். மன் ஸல்லா ஸலாத்தனா, யார் நம்முடைய தொழுகையை போன்று தொழுகின்றார்களோ, வஸ்தக்பல கிப்லத்தனா, நம்முடைய கிப்லாவை முன்னோக்குகின்றார்களோ, வஅகல தபீஹத்தனா, நாம் அறுப்பதை சாப்பிடுகின்றார்களோ, ஃபதாலிகல் முஸ்லிமு அல்லதி லஹு திம்மத்துல்லாஹி வ திம்மத்து ரசூலிஹி, இவர்தான் முஸ்லிம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு சகோதரத்துவ வாஞ்சையோடு இருக்க வேண்டும், எப்படி ஒரு சகோதரத்துவத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிம், இரண்டு முஸ்லிம்கள் சண்டையிட்டால், வாழேந்தி சண்டையிட்டால் அவர்கள் இருவருமே நரகத்திற்கு செல்கின்றார்கள் என்று முஸ்லிம்களுக்கு மத்தியில் எந்த விதத்திலும் எப்படிப்பட்ட நிலையிலும் அவர்களுக்கு மத்தியிலே பிரிவுகள் ஏற்பட்டுவிடக் கூடாது, சண்டைகள் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆணித்தரமாக சொல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், இதன் தகல் முஸ்லிமானி பிசைஃபிஹிமா ஃபல் காத்தில் வல் மக்தூல் ஃபின்னார். இரண்டு முஸ்லிம்கள் சந்தித்துக் கொள்கின்றார்கள். அவர்கள் இருவரும் வாழேந்தி சண்டையிடுகின்றார்கள். ஒருவர் மற்றொருவரை கொண்டு விடுகின்றார்கள். ஆனால் இருவரும் நரகத்திற்கு செல்கின்றார்கள். உடனே சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், ஹாதல் காத்தில் ஃபமா பாலல் மக்தூல். கொலை செய்தவன், ஒரு மனிதனை கொலை செய்தவன் அவன் நரகத்திற்கு சென்றால் அது சரிதான். ஆனால் கொலை செய்யப்பட்டவனும் எப்படி நரகத்திற்கு செல்வான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னஹு கான ஹரீஸன் அலா கத்லி ஸாஹிபிஹி. அவனுக்கு, இறந்தவனுக்கு, கொல்லப்பட்டவனுக்கு வாய்ப்பு கிடைத்திருந்தால் இவனையும் அவன் கொண்டிருப்பான். ஆகவே இருவரும் நரகத்திற்கு செல்கின்றார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே ஒரு முஸ்லிமுடைய மானம், அவனுடைய உயிர், அவனுடைய ரத்தம், அவனுடைய பொருளாதாரம் எல்லாம் புனிதமானது என்ற ஒரு ஆழமான அழுத்தமான கருத்தை அங்கே பதிவு செய்கின்றார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்திலே எந்த ஒரு நிலைமை நடந்து கொண்டிருக்கின்றதோ, இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்திற்கு மத்தியிலே எப்படிப்பட்ட ஒரு இழிவான நிலை நடந்து கொண்டிருக்கின்றதோ அதை குறித்து அன்றைக்கே அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். சொன்னார்கள், லா தர்ஜிஉ பஅதி குஃபாரன் யضرب பஅதுக்கும் ரிகாப பஅதின். உங்களில் சிலருடைய பிடரிகளை வெட்டிக் கொண்டு காஃபிர்களாக, இறை நிராகரிப்பாளர்களாக நீங்கள் மரணித்து விட வேண்டாம், நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய இறைவனை நீங்கள் சந்திக்கின்ற வரை இதே நிலையிலே நீங்கள் இப்படியே வாழுங்கள். நீங்கள் அனைவரும் தவறாமல் அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் ஆஜராக போகிறீர்கள். அப்போது அல்லாஹ் உங்களுடைய செயல்களை பற்றி விசாரிப்பான். நான் மார்க்கத்தை உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேன். உங்களில் எவராவது மற்றவருடைய பொருளின் மீது பொறுப்பேற்றிருந்தால் அதை அவர்கள் உரிய முறையில் அதன் உரிமையாளரிடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே அமானிதத்தை குறித்து சொன்னார்கள். யோசித்து பாருங்கள் அன்பிற்கினியவர்களே, இறுதியான உரை, விடைபெறுகின்ற உரை, சஹாபாக்களுக்கு 23 ஆண்டு கால அந்த பிரச்சாரத்தினுடைய சாராம்சத்தை சக்கையாக பிழிந்தவர்கள் கொடுத்தார்கள். சொன்னார்கள், அமானிதத்தை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள், அமானிதத்தை உரியவர்களிடம் ஒப்படைத்து விடுங்கள். இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் அமானிதத்தினுடைய விஷயத்திலே எப்படி கொடுபோக்காக அலட்சியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அமானிதத்தை பேணுவதில்லை. குறிப்பாக குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடிய மக்களிடத்தில் இந்த அமானித மோசடி என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்ப அமானிதத்தை பேண வேண்டும், அது ஒரு முஸ்லிமுடைய நல்ல குணம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையிலே எடுத்துச் சொன்னார்கள். அதே போன்று பணியாளர்கள், தொழிலாளர்கள், முதலாளிகள் அவர்களுக்குரிய ஒரு அருமையான ஒரு செய்தியை சொல்கின்றார்கள். எல்லா தொழிலாளர்களும் அதே போன்று எல்லா முதலாளிகளும் தங்களுக்கு கீழ் பணியாற்றக்கூடிய பணியாளர்களை எவ்வாறு அவர்கள் நடத்த வேண்டும், எப்படி அவர்களோடு பழக வேண்டும், பேச வேண்டும், எப்படி முஆமலத் இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். மக்களே, முஸ்லிம்கள் அனைவரும் சகோதரர்கள். உங்கள் பணியாளர்களுடைய விஷயத்தில் பொறுப்புணர்வோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். இன்னொரு ரிவாயத்திலே உங்களுடைய பொறுப்பை பற்றி அல்லாஹ் மறுமையிலே விசாரிப்பான் என்று வருகின்றது. பொறுப்புணர்வோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அவர்களை நன்றாக நீங்கள் பராமரியுங்கள். நீங்கள் உண்பதையே அவர்களுக்கு உண்ண கொடுங்கள். நீங்கள் உடுத்துவதையே அவர்களுக்கு உடுக்க கொடுங்கள். இப்படி சொன்ன ஒரு தலைவர் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு யாருமே இருக்க முடியாது. அப்படி ஒரு செய்தியை சொல்கின்றார்கள். தொழிலாளர்கள், உங்களுடைய பணியாளர்கள், அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் எதை உண்பீர்களோ அதை உண்ண கொடுங்கள். நீங்கள் எதை உடுத்துவீர்களோ அதை உடுக்க கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாளிகளுக்கு ஒரு முக்கியமான செய்தியை அந்த உரையிலே சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநீதம் இழைப்பதை முற்றிலுமாக தடை செய்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா குல்லு ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலியத்தி தஹ்த கதமைய மௌதூஉன் வ திமாஉல் ஜாஹிலியத்தி மௌதூஅத்துன். ஜாஹிலியா
எல்லா மூட பழக்க வழக்கங்களையும் என்னுடைய காலுக்கு கீழ் போட்டு நான் மிதித்து விட்டேன், அழித்து விட்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஜாஹிலியா காலகட்டத்தில் சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஒற்றுமைக்கு ஊராய், உறவுக்கு கேடாய், பண்புக்கு மாறாய், பகுத்தறிவுக்கு முரணாய், அறிவியலுக்கு எதிராய், வளமான வளர்ச்சிக்கு தடையாய், மதுவிலும் மாதுவிலும் மூழ்கி கிடந்த மக்கள் தான் அந்த மக்கள். நாம் ரஹீகுல் மக்தூம், ஜாதுல் மஆத் போன்ற புத்தகங்களை பார்வையிடும் போது நாம் பார்க்கின்றோம் அந்த மக்களுடைய வாழ்க்கை. அவர்கள் நிர்வாணமாக கஅபத்துல்லாஹை தவாப் செய்து கொண்டிருந்தார்கள், மதுவிலே மூழ்கி இருந்தார்கள், விபச்சாரத்திலே மூழ்கி இருந்தார்கள். ஒரு ஆடு இன்னொரு பகுதியிலே, ஒரு மனிதனுடைய ஒரு பகுதியிலே சென்று மேய்ந்ததற்காக ஆண்டாண்டு காலம் சண்டையிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். கோத்திரங்களை கொண்டு, குலத்தை கொண்டு பெருமை அடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு கால பிரச்சாரத்தின் மூலமாக புடம் போட்டு இந்த உலக சமூகமே போற்றி புகழக்கூடிய அளவுக்கு மாற்றி வைத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜாஹிலியா காலத்துடைய எல்லா மூட பழக்க வழக்கங்களையும் என்னுடைய காலுக்கு கீழ் நான் மிதித்து விட்டேன். வ இன் அவ்வல தமின் அலஹு மின் திமாஇனா தமு இப்னு ரபீஅ இப்னு அல்-ஹாரிஸ் கால முஸ்தவிஅன் ஃபீ பனி சஅத் ஃபகதத்தஹு ஹுதைல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பரம்பரையில் உள்ள ரபீஆ இப்னு ஹாரிஸ் என்கின்ற ஒரு மனிதரை ஹுதைல் என்கின்ற மனிதர் கொலை செய்து விடுகின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த கொலைக்கு, இந்த ஒரு கொடூர செயலுக்கு பழிவாங்கப்பட மாட்டாது, அது மன்னிக்கப்பட்டு விடுகின்றது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையிலே பிரகடனம் செய்கின்றார்கள். யோசித்து பாருங்கள் அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு ஆட்சியாளர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? தான் ஆட்சிக்கு வந்த உடனேயே இதற்கு முன்பாக ஆட்சி செய்தவருடைய எல்லா விஷயங்களையும் தோண்ட ஆரம்பிப்பார்கள். எப்படியெல்லாம் இவர்கள் என்னை ஜெயிலிலே அடைத்தார்கள், எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினார்கள், இவர்களை எப்படியெல்லாம் நாம் பழிவாங்க வேண்டும் என்பதை அதிலே 5 வருட காலகட்டத்தையும் அதற்காகவே செலவழிப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மன்னிக்கக்கூடிய தன்மையுடையவர்கள், இந்த சமூகத்தின் மீது இரக்கமுடையவர்கள். சொன்னார்கள், அந்த கொலைக்கு நான் மன்னிப்பை அளித்து விட்டேன், அதற்காக பழிவாங்கப்பட மாட்டாது. அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஜாஹிலியா காலகட்டத்திலே அந்த நடைமுறையில் இருந்த அந்த வட்டி சம்பந்தமாக சொல்கிறார்கள். வஅவ்வல் ரிபன் அல்லாஹ் ரிபானா ரிபா அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ஃபஇன்னஹு மௌதுஉன் குல்லுஹு. அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அவர்கள் வட்டிக்கு வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள். சொன்னார்கள், அசல் உங்களுக்குரியது, வட்டி யார் தள்ளுபடி செய்யப்படுகின்றது, யாரும் வட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அனைத்து வட்டியும் தள்ளுபடி செய்யப்படுகின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வட்டிக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய சமூக கொடுமைக்கு எதிரான ஒரு செய்தியை அங்கே பதிவு செய்தார்கள். அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு உலகம் யோசித்துக் கொண்டிருக்கின்றது. உலகத்திலே பெரும் பெரும் பணக்கார நாடுகள், மேற்கத்திய நாடுகள் இந்த பொருளாதாரத்திலே வட்டியின் காரணமாக மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு எல்லோரும் இஸ்லாமிய பேங்கை குறித்து, இஸ்லாமிக் பேங்க் எல்லா இடத்திலும் எல்லா நாடுகளிலும் நடைமுறைக்கு வர வேண்டும் என்ற ஆதங்கம் எல்லா மக்களிடத்திலும் எல்லா நாடுகளிலும் வெளிப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1434 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த பொருளாதாரத்திலே யாரும் யாரையும் சுரண்டி வாழக்கூடாது, அடிமைப்படுத்தி வாழக்கூடாது, தவறான முறையிலே பொருளீட்டு செய்யக்கூடாது என்பதை எல்லாம் தடை செய்தார்கள். தங்களுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையிலும் அதை பிரச்சாரம் செய்தார்கள். இந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலும் சொன்னார்கள், வட்டியை நாம் இன்றோடு தள்ளுபடி செய்து விடுகின்றேன் என்று. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முறை தவறி நீங்கள் நடக்காதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அறிந்து கொள்ளுங்கள், குழந்தை விருப்புக்கு சொந்தமானது. அனுமதிக்கப்பட்ட திருமண உறவுடன் இருக்கும் கணவனுக்கே குழந்தை சொந்தமானது. மனம் முடித்துக் கொண்ட பிறகு விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள் கல்லிருந்து கொல்லப்பட வேண்டும். அதை போன்று சொன்னார்கள், எவர் தம் தந்தை அல்லாதவரை தம்முடைய தந்தையாக
தம்மை இணைத்துக் கொள்கிறாரோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய வானவர்களுடைய சாபம், மக்கள் அனைவருடைய சாபமும் உண்டாகட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்றார், யார் எந்த பெற்றோர்களுக்கு பிறந்தார்களோ அந்த பெற்றோர்களை தான் தகப்பனாக அழைக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்றார், உதுஊஹும் லிஆபாஇஹிம், அவர்களுடைய பெற்றோர்களுடைய பெயரை கொண்டு நீங்கள் அழையுங்கள். ஹுவ அக்ஸத்து இன்தல்லாஹ், அதுதான் அல்லாஹ்விடத்திலே நீதமானது. ஃபைலம் தஅலமு, அவர்களுடைய அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களுடைய பெயர்கள் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் ஃபைலம் தஅலமு ஆபாஹும் ஃபைஹ்வானுக்கும் ஃபித்தீன், அவர்கள் மார்க்க அடிப்படையில் உங்களுக்கு சகோதரர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு செய்தியை மக்களுக்கு எடுத்துச் சொல்கின்றார்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் உரிமை பிரகடனத்தை செய்கின்றார்கள். யாரும் யாருடைய உரிமையை மீறக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்னல்லாஹ கஸம லிகுல்லி இன்சானின் நஸீபஹு மினல் மீராஸ். இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா பிள்ளைகளுக்கு துரோகம் செய்கின்றார்கள். எப்படிப்பட்ட ஒரு துரோகம்? பிள்ளைகள், அதாவது தங்களுக்கு யார் மிகவும் நேசத்திற்குரிய பாசத்திற்குரிய பிள்ளைகளாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய பெயரிலே மொத்த சொத்தையும் உயிலாக எழுதி வைத்து விடுவது, மற்றவர்களை அப்படியே வெறுத்தையோடு விட்டு விடுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே தடை செய்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னல்லாஹ கஸம லிகுல்லி இன்சானின் நஸீபஹு மினல் மீராசி ஃபலா தஜூஸு லிவாரிஸின் வஸிய்யத்துல் வலது லில் ஃபிராஷி வலில் ஆஹிருல் ஹஜர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு விஷயங்களையும் சேர்த்து சொல்கின்றார்கள். அதாவது குழந்தை படுக்கை விரித்தவனுக்கு சொந்தமானது. அதே போன்று இந்த மீராசுடைய விஷயத்தை சொல்லும்போது நீங்கள் என்ன செய்யாதீர்கள், அந்த உயிர் எழுதி வைக்காதீர்கள், அதை தடை செய்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். இந்த செய்தி மக்களை ஒவ்வொருவருக்கும் சொத்தில் அவரவருடைய உரிமைகளை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றார். இனி எவரும் தமது எந்த வாரிசுக்கும் உயிர் எழுதக்கூடாது என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான ஒரு தகவலை சொல்கின்றார்கள். இது குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடிய மக்களிடத்துல அதிகமாக இருப்பதில்லை. என்ன தகவல் என்று சொன்னால், இரவலாக வாங்கப்பட்ட பொருட்கள் அதை உரியவரிடம் நீங்கள் ஒப்படைத்து விட வேண்டும். சில பேர், நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, இந்த புத்தகத்தை தாங்க படிச்சுட்டு திரும்ப கொண்டு தாரோம், அல்லது இந்த சீடியை தாங்க படிச்சுட்டு திரும்ப கொண்டு தாரோம் என்று வாங்குவார்கள். ஆனால் அது வரவே வராது, அது வரவே வராது. இதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதே போன்று இரவலாக கடன் வாங்குவார்கள். சில பேர் சொல்லுவாங்களா இல்லையா, கடன் காந்தி கணக்கு அப்படி, கடன் காந்தி கணக்கு இல்லைன்னா தண்ணியில எழுதுறது அப்படி. அந்த மாதிரி இன்றைக்கு குறிப்பாக குர்ஆன் ஹதீஸை பேசக்கூடிய மக்களிடத்துல இந்த ஒரு பழக்கம் இருக்கின்றது. இரவலாக வாங்கக்கூடிய பொருட்களை திரும்ப ஒப்படைப்பது கிடையாது. இந்த ஒரு செய்தியையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொல்கின்றார்கள். இரவலாக வாங்கப்பட்ட பொருள் உரியவரிடம் அது ஒப்படைக்கப்பட வேண்டும். பாலை கொண்டு பயன்பெற கொடுக்கப்பட்ட கால்நடைகள் அது அவற்றின் பயன்பாடு தீர்ந்தவுடன் அவற்றின் உரிமையாளர்களிடம் திருப்பி ஒப்படைக்க வேண்டும். எந்த அளவுக்கு நுணுக்கமாக ஆழமாக ஒரு விஷயத்தை கூட விடாமல் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கடன்கள் நிறைவேற்றப்பட வேண்டும், கடன்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். இன்றைக்கு இந்த விஷயத்தில நம்முடைய மக்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றனர். கடன் கஷ்டத்திற்காக கடன் வாங்கலாம், அனுமதிக்கப்பட்டதுதான் மார்க்கத்தில். அதே போன்று கடனை திருப்பி செலுத்த முடியாத ஒரு நிலை ஏற்படும் போது தவணையை கூட்டி கேட்கலாம், இதுவும் அனுமதிக்கப்பட்ட நிலைதான். ஆனால் ஏமாற்றுவது, வாங்கும் போது என்ன நினைக்கிறது தெரியுமா, கொடுக்கவே கூடாது, இவன் ஒரு தண்ணி காட்டணும் என்று ஏமாற்றும் நோக்கத்தோடையே கடன் வாங்குவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் என்ன செய்கின்றார்கள், தடை செய்கின்றார்கள். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், மிக முக்கியமான ஒரு உபதேசத்தை பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சேர்த்து சொல்கின்றார்கள். பெண்களுக்கு அவர்களுடைய உரிமைகளை நீங்கள் வழங்குங்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நேற்றைய தினம் அதே போன்று பத்திரிகையிலே செய்தி ஊடகங்களிலே பார்த்த செய்தி, தமிழகத்தில் பெண் பிள்ளைகள் சிறுமிகள் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்படுகின்றார்கள். எவ்வளவு மோசமான ஒரு நிலைமை. இதற்கிடையில் தமிழகத்தினுடைய முதல்வர் தமிழ்நாடு இந்த உலகத்திலேயே இந்தியாவில் தமிழ்நாடு தான் பெண்களுக்கு பாதுகாப்பு
தமிழ்நாட்டில் தான் பெண்களுக்கு அதிகமான பாதுகாப்பு என்று ஒரு பேட்டி கொடுக்கிறார். அன்பிற்கு அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட நிலையிலே உலகம் சென்று கொண்டிருக்கின்றது. அதே போன்று மனைவியை கொலை செய்கின்றார்கள் கணவன்மார்கள், மனைவிக்கு துரோகம் இழைக்கின்றார்கள் கணவன்மார்கள், மனைவிக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளையும் கடமைகளையும் முறையாக கொடுக்காமல் ஏமாற்றுகின்றார்கள் கணவன்மார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 23 ஆண்டு கால பிரச்சாரத்தினுடைய சாராம்சமாக ஹஜ்ஜத்துல் விதாவிலே இந்த ஒரு செய்தியை சொல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், ஃபத்தகுல்லாஹ ஃபின் நிஸா, பெண்களுடைய விஷயத்திலே நீங்கள் அல்லாஹ்வை அறிந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னகும் அஸத்துஹுன்ன பி அமானில்லாஹ், அல்லாஹ்வுடைய அமானிதமாக நீங்கள் அவர்களை பெற்றிருக்கின்றீர்கள். வஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹுன்ன பி கலிமத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் அவர்களை ஹலாலாக்கி இருக்கின்றீர்கள். வலக்கும் அலைஹின்ன அல்லா யுதீன ஃபுரூஷக்கும் அஹதன் தக்ரஹூனஹு, அதே போன்று பெண்கள் மனைவிமார்கள், அதாவது கணவன் யாரை வெறுப்பானோ யாரை விரும்ப மாட்டானோ அவர்களை தங்களுடைய இல்லத்திலே அனுமதிக்க கூடாது. இதையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். ஃபைன் ஃபஅல்ன ذلك, ஏதாவது தவறான நடவடிக்கைகளிலே பெண்கள் ஈடுபட்டால் ஃபவரிபூஹுன்ன வர்பன் غير مبرح, காயம் ஏற்படாதவாறு நீங்கள் அவர்களை அடியுங்கள், காயம் ஏற்படாதவாறு அடியுங்கள். வேறு சில செய்திகளிலே நாம் பார்க்கின்றோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலா தضربுல் வஜ்ஹ, பெண்களுடைய முகத்திலே அடிக்காதீர்கள். வலா துகப்பிஹ் இல்லா ஃபீ பைத்திக, பொது இடத்திலே அசிங்கப்படுத்தாதீர்கள், கேவலப்படுத்தாதீர்கள். 4 செவத்துக்குள்ளால் நடக்கக்கூடிய செய்திகளை பொது இடங்களுக்கு நீங்கள் கொண்டு வராதீர்கள். பெண்களை கேவலப்படுத்தாதீர்கள், அவர்களுடைய கன்னத்திலே அடிக்காதீர்கள். அன்பிற்குரியவர்களே, ஒரு பெண் எதை வேண்டுமானாலும் சகித்துக் கொள்வாள். தன்னுடைய கணவன் தன்னை வீட்டிலே வைத்து கண்டிப்பதை தண்டிப்பதை சகித்துக் கொள்வாள், பொறுத்துக் கொள்வாள். ஆனால் கணவனுடைய வீட்டார்களுக்கு முன்னிலையில் அல்லது பொது இடங்களில் வைத்து கேவலப்படுத்துவது, திட்டுவது அறிவு இருக்குதா என்று இது போன்ற மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துவது, இதை எந்த பொண்ணும் தன்னுடைய தன்மானத்திற்கு இழுக்கு ஏற்படக்கூடிய அளவுக்கு நடந்து கொள்வதை விரும்ப மாட்டார். இந்த விஷயத்துலதான் இன்றைக்கு உலகத்தில் நிறைய பிரச்சனைகள். புதிதாக திருமணமானவர்கள் உடனே அவர்கள் பிரிந்து விடுகின்றார்கள். 3 மாதம் டைவர்ஸ், 2 மாதத்திலே திருமண ஒப்பந்தம் முறிந்து விடுகின்றது. என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த உபதேசங்கள் பேணப்படவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், என்ன செய்யாதீர்கள், காயம் ஏற்பட தவறு செய்தால் கூட, தவறுனா என்ன தவறு? சாதாரண தவறுகள்லாம் அடிக்க கூடாது. அதாவது ஒரு பயங்கரமான தவறு, ஒரு நடத்தக்கட்ட ஒரு விஷயம், இது போன்ற ஒரு தவறுகளில் ஈடுபடும் போது غير مبرح, அதுல கூட காயம் ஏற்படாதவாறு அடியுங்கள் என்று சொல்கின்றார்கள். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலஹுன்ன அலைக்கும் ரிஸ்குஹுன்ன வ கிஸ்வத்துஹுன்ன, அவர்களுக்கு நல்ல முறையில் நீங்கள் என்ன செய்யுங்கள், உணவு கொடுங்கள். இன்னைக்கு நிறைய கணவன்மார்கள் இருக்கிறாங்க. அவங்க எப்படி தெரியுமா, நிறைய கணவன்மார்கள் மனைவி வீட்டிலே சமைத்து வைத்துக் கொண்டு கணவனுக்காக காத்திருப்பார். ஆனா இவன் ஃப்ரெண்டோடு என்ன செய்யறது, எங்கேயாவது போய் ஹோட்டல்ல போய் நல்ல ஒரு கட்டு கட்டிட்டு நல்ல ஏப்பக்கம் விட்டுட்டு வர்றது. வீட்டுக்கு வந்தா மனைவி சமைத்த உணவோடு காத்திருப்பார். அதை நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டு தூங்கு அப்படின்னு ரொம்ப லேசா சொல்லிட்டு போயிடுவான். இதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று சில கணவன்மார்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் நல்ல நல்ல ஆடைகளை வாங்கி அணிந்து கொள்வார்கள், மனைவியை கவனிக்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதால இவ்வளவு முக்கியமான ஒரு பாயிண்ட் அங்க சொல்றாங்க, முக்கியமான ஒரு தகவலை சொல்கின்றார்கள். பாருங்கள், வலஹுன்ன ரிஸ்குஹுன்ன வ கிஸ்வத்துஹுன்ன பில் மஅரூஃப், நல்ல முறையில் அவர்களுக்கும் நீங்கள் ஆடை கொடுங்கள், அவர்களுக்கும் நீங்கள் உணவு கொடுங்கள். வேறு சில ரிவாயத்துகளில் பார்க்கிறோம், நீங்கள் மனைவியுடைய வாயிலே ஒரு கவளம் உணவை ஊட்டி விடுவது அது ஒரு சதகா என்று சொல்கிறார். அது ஒரு சதகா என்று சொல்கிறார். யோசித்து பாருங்கள் அன்பிற்குரியவர்களே. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதற்கு பிறகு சொன்னாங்க, வகது தரக்து ஃபீக்கும் மா லன் ததில்லு பஅதஹு இன் இஅ்தஸம்தும் பிஹி கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை இறுக்கமாக முருகம் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். இன்னும் சொல்கின்றார்கள், வஅன்தும் துஸ்அலூன அன்னி ஃபமா அன்தும் தாயிலூன், என்னை பற்றி மறுமையிலே கேட்கப்படும், அப்போது நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? சஹாபாக்கள் கேட்கிறாங்க.
வஅத்தைத உங்களுக்கு தரப்பட்ட அந்த அமானிதத்தை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள், வனஸஹ்த எங்களுக்கு நல்ல முறையில் உபதேசத்தை செய்து விட்டீர்கள் என்று சஹாபாக்கள் சொல்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தை நோக்கி கையை உயர்த்தி சொல்கின்றார்கள், அல்லாஹும்ம ஷஹத் அல்லாஹும்ம ஷஹத் அல்லாஹும்ம ஷஹத், இறைவா நீயே சாட்சியாக இருக்கின்றாய், நீயே சாட்சியாக இருக்கின்றாய், நீயே சாட்சியாக இருக்கின்றாய் என்று 3 முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படிப்பட்ட எவ்வளவு விஷயங்களை ஒரு மனிதன் வாழ வேண்டிய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வழிகாட்டிகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நல்ல உபதேசங்களை எல்லாம் கேட்டுவிட்டு இஸ்லாத்தை பின்பற்றாமல் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாக எடுத்துக் கொள்ளாமல் இன்றைக்கு தாழ்வுடைத்தனமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா இந்த தூதரை குறித்து திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கின்றார், "கத் அன்ஸலல்லாஹு இலைக்கும் ذிக்ரன் ரசூலன் யத்லு அலைக்கும் ஆயாத்தில்லாஹி முபையினாத்தின் லியுக்ரிஜல் லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி மினல் ظுலுமாத்தி இலன் நூர்." இருளிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம், இருளிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் இந்த தூதர் மூமின்களை அவர் கொண்டு வருகின்றார். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார், யத்லு அலைக்கும் ஆயாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை அவர் உங்களுக்கு ஓதி காட்டுகின்றார். முபையினாத்தின் தெளிவான வேத வசனங்களை, லியுக்ரிஜல் லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், ஸாலிஹான அமல்கள் செய்கின்ற ஈமான் கொண்ட மக்களை இருளிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் இந்த தூதர் கொண்டு வருகின்றார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ் தஆலா இன்னும் சொல்கின்றார், ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுத்ஹிரஹு அலா தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். முஷ்ரிக்குகள் வெறுத்தாலும் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா மேலோங்கச் செய்வான். ஏராளமான வசனங்களை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை இந்த மனித சமூகத்திற்கு எடுத்துச் சொல்கின்றார்கள். ஷைத்தான் قد يئس الشيطان بأن يعبد بأرضكم. இந்த பூமியிலே, இந்த பூமி என்று சொன்னால் இந்த பூமியிலே ஷைத்தான் அவன் வணங்கப்படுவதை விட்டும் அவன் நிராசை அடைந்து விட்டான். ஷைத்தானை வணங்கக்கூடிய ஒரு சமூகம், ஒரு மக்கள் இந்த ஊரிலே, இந்த பூமியிலே இல்லை. அதை விட்டு அவன் நிராசை அடைந்து விட்டான். ஆனால் வலாகின்னஹு ரதிய யுதஅ ஃபீமா சிவா ذلك மிம்மா துஹாகிரூன மின் அஅமாலிக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆனாலும் அவன் மகிழ்ச்சியும் விதமாக நீங்கள் அற்பமாக கருதும் சில விஷயங்களில் அவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்கள். உண்மைதானா இல்லையா? இன்றைக்கு ஷிர்க் என்பது ஏகத்துவவாதிகளிடத்திலே இல்லை, இணை வைப்பு என்பது ஏகத்துவவாதிகளிடத்திலே இல்லை. ஆனால் ஷைத்தான் சந்தோஷம் அடைகின்ற, ஷைத்தானுக்கு கீழ்ப்படியக்கூடிய சில அமல்கள், சில செயல்கள் இன்றைக்கு மக்களிடத்தில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். மக்களிடத்தில் ஷைத்தான் விரும்பக்கூடிய, ஷைத்தானை மகிழ்ச்சியூட்ட செய்யக்கூடிய சில செயல்களை செய்வதை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அலா தஸ்மஊன், என்னிடத்திலிருந்து நீங்கள் கேட்க மாட்டீர்களா? ஃபகால ரஜுல் மின் ஆகிரில் கௌம், கடைசியாக இருந்த ஒரு மனிதர் கேட்கின்றார், மா தகூலு உஅ்புது ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை வணங்குங்கள். சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய சுலபமான வழிகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொல்கின்றார்கள், உஅ்புது ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள். வஸல்லு ஹம்ஸக்கும், 5 நேர தொழுகைகளை நிறைவேற்றுங்கள். வஸூமு ஷஹரக்கும், ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோடுங்கள். வஅத்து ஸகாத அம்வாலிக்கும், ஸகாத்தை நிறைவேற்றுங்கள். வஅதீஉ ஸா அம்ரக்கும், உங்களுக்கு யார் பொறுப்புதாரிகளாக இருக்கின்றார்களோ அந்த பொறுப்புதாரிகளுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். ததுகுலுல் ஜன்னத ரப்பிக்கும், உங்களுடைய இறைவன் உங்களை சொர்க்கத்திலே நுழைவிப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். சுலபமான வழிகள், ரொம்ப கஷ்டமான விஷயமா? இந்த மனித சமூகம் பின்பற்றக்கூடிய மிகவும் சுலபமான செய்திகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதே போன்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்றான், அதாவது ஒரு மனிதன் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய சுலபமான செய்திகளை அல்லாஹ் சொல்கின்றான். லைஸல் பிர்ர அன் துவல்லு wujuhakum qibla al-mashriq wal-maghrib, கிழக்கிலோ மேற்கிலோ உங்களுடைய முகங்களை திருப்பிக் கொள்வதால் நன்மை இல்லை. மாறாக மன் ஆமன பில்லாஹி, யார் அல்லாஹ்வை ஈமான் கொள்கின்றார்களோ, வல் யௌமில் ஆகிர், மறுமையை ஈமான் கொள்கின்றார்களோ,
கொள்கின்றார்களோ, வல் மலாயிகா மலக்குமார்களை ஈமான் கொள்கின்றார்களோ, வல் கிதாபி வேதங்களை ஈமான் கொள்கின்றார்களோ, வல் நபியீன நபிமார்களை ஈமான் கொள்கின்றார்களோ, வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி ذوي القربى واليتامى والمساكين وابن السبيل والسائلين وفي الرقاب. அல்லாஹ் தஆலா சொல்கின்றார், வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி பொருளாதாரத்தின் மீது அளவு கடந்த நேசம் இருந்தாலும் கூட அல்லாஹ்வுக்காக வேண்டி நெருங்கிய உறவினர்களுக்கு, ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, வழிபோக்கர்களுக்கு, கேட்பவர்களுக்கு, அடிமையை உரிமை விடக்கூடியவர்களுக்கு அந்த காரியத்திற்காக இப்படி யார் செலவு செய்கின்றார்களோ, வஅகாமஸ் ஸலா தொழுகையை நிலைநாட்டுகின்றார்களோ, வஆத்தஸ் ஸகா ஜகாத்தை கொடுக்கின்றார்களோ, வல் மூஃபூன பிஅஹ்திஹிம் உடன்படிக்கையை நிறைவேற்றுகின்றார்களோ, இதா ஆஹது உடன்படிக்கை செய்தால் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகின்றார்களோ, வஸ்ஸாபிரீன ஃபில் பஅஸாஇ வல் ضرா கஷ்டமான நேரத்திலும் இன்பமான நேரத்திலும் துன்பமான நேரத்திலும் பொறுமையை கடைபிடிக்கிறார்களோ, உலாயிக அல்லதீன ஸதகு வ உலாயிக ஹுமுல் முத்தகூன் இவர்கள்தான் இறையச்சமுடையவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை குறித்து சொல்லும்போது சொன்னார்கள், ஒரு நாளிலே ஒரு மனிதன் 5 நேரம் தொழுகின்றார். அந்த தொழுகையை குறித்து சொல்லும்போது சொன்னார்கள், மன் ஹாஃபஸ அலைஹா கானத் லஹு நூரன் யார் இந்த 5 நேர தொழுகையை முறையாக பேணி தொழுகின்றார்களோ அது அவர்களுக்கு ஒளியாக இருக்கும், வபுர்ஹானன் அது ஆதாரமாக இருக்கும், வரஜாத்தன் யௌமல் கியாமா மறுமையிலே அந்த தொழுகை ஈடேற்றத்தை தரும். வமன் லம் யுஹாஃபிஸ் அலைஹா யார் இந்த தொழுகையை பேணவில்லையோ லம் யகுல் லஹு நூருன் அவனுக்கு அது ஒளியாக இருக்காது, வலா புர்ஹானுன் ஆதாரமாக அமையாது, வலா நஜாத்துன் ஈடேற்றத்தை அளிக்காது. வகான யௌமல் கியாமத்தி மஅ காரூன் வ ஃபிர்அவுன் வ ஹாமான் வ உபய் இப்னு கலப் நாளை மறுமை நாளிலே அந்த மனிதன் காரூனோடு இருப்பான், ஃபிர்அவுனோடு இருப்பான், ஹாமானோடு இருப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவ கண்ணியத்திற்குரியவர்களே, 5 விஷயங்கள் சொர்க்கத்திற்கு சுலபமாக சொல்லக்கூடிய 5 விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொல்லி காட்டுகின்றார்கள். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு தகவலை இந்த உலகத்திற்கு சொல்கின்றார்கள். குற்றவாளியாக யார் இருக்கின்றார்களோ, யார் குற்றத்தை செய்தார்களோ அவர்கள் தான் தண்டிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் என்ன நடக்குது தெரியுமா? குற்றம் செய்தவன் எவனோ ஒருவர், ஆனால் அதற்காக தண்டனை வழங்கப்படுவது, அதற்காக தண்டிக்கப்படுபவர் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். இதை நாம் அன்றாட பத்திரிகையிலே பார்க்கின்றோம். யாரோ ஒருவர் கொலை செய்திருப்பார், அதற்காக அவருடைய தகப்பனை கொலை செய்வது, தாயை கொலை செய்வது, மகனை கொலை செய்வது, மனைவியை கொலை செய்வது. யார் குற்றத்தை செய்தாரோ அவர் தண்டிக்கப்படுவதில்லை. இது இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். அரசியலும் அரசாங்கமும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று குற்றவாளிகளும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். குற்றத்தை செய்தவர்களை பிடிப்பதில்லை, குடும்பத்திலே உள்ள அப்பாவி மக்களை பிடிக்கின்றார்கள். ஒரு சமூகத்திலே ஒரு மனிதன், ஒரு இளைஞன் குற்றம் செய்திருந்தால் அவனை கைது செய்யலாம், மாற்று கருத்தில்லை. ஆனால் அப்பாவி சமூகத்தில் உள்ள இளைஞர்கள் கைது செய்யப்படுவதை நாம் பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகிற்கு ஒரு முக்கியமான தகவலை சொல்கின்றார்கள். ஒருவர் குற்றம் செய்தால் அதற்கான தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். மகனுடைய குற்றத்திற்காக தந்தையோ, தந்தையின் குற்றத்திற்காக மகனோ தண்டிக்கப்படக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு முக்கியமான ஒரு தகவலை சொல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய வேதத்திலே, அல்லாஹ்வுடைய இந்த ஆயத்திலே நீங்கள் குறையை நீங்கள் என்ன செய்யாதீர்கள், இதை மாற்றாதீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாதத்தினுடைய நாட்களை மாற்றுவது. இன்னைக்கு இந்த கணிப்பு ஒரு கூட்டம் இருக்குதா இல்லையா? மாதத்தினுடைய நாட்களை மாற்றுவது. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குஃபரோடு ஒப்பிட்டு சொல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், அதாவது மாதத்தினுடைய நாட்களை முன்னுக்கு பின் ஆக்குவதெல்லாம் இறை நிராகரிப்பை அதிகரிக்கக்கூடிய செயலாகும். அதனால் நிராகரிப்பவர்கள் தான் வெளியெடுக்கப்படுகின்றார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். அதை சொல்லிவிட்டு 9வது அத்தியாயத்தினுடைய 37வது வசனத்தை ஓதி காட்டுகின்றார்கள். இவ்வாறு அவர்கள் செய்வதனுடைய நோக்கம் எல்லாம் மாதங்கள் தடுத்திருக்கும் மாதங்கள்
இதை சொல்லி காட்டுகின்றார். அதை போன்று சொல்கின்றார்கள், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்த அந்த நாளிலிருந்து அந்த அமைப்பை போன்று இன்றைக்கும் இது சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்விடத்திலே மாதங்களுடைய எண்ணிக்கை 12 ஆகும். இப்படித்தான் அல்லாஹ் தஆலா வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் படைத்தார். அவனது புத்தகத்தில் இப்படித்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப மாதத்தினுடைய எண்ணிக்கைகளை மாற்றுவது அது இறை நிராகரிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே சகோதரத்துவத்தை வலியுறுத்துகின்றார்கள். சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும். சகோதரத்துவத்திற்கு பங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு செயலிலும் நீங்கள் ஈடுபடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், அல் முஸ்லிமு அபுல் முஸ்லிம் லா யظلمஹு வலா யஹ்துருஹு வலா யஹ்தருஹு அத்தக்வா ஹாஹுனா அத்தக்வா ஹாஹுனா. சொல்கின்றார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். அவன் தன்னுடைய சகோதரனுக்கு அநியாயம் செய்ய மாட்டான், மோசடி செய்ய மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பிற்கினி அல்லாஹ்வுடைய குணம் சொல்றாங்க, அஹாஹுல் முஸ்லிம் குல்லு முஸ்லிம் அலல் முஸ்லிமி ஹராமுன் தமுஹு வ மாலுஹு வ இர்துஹு. திரும்ப 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 சொல்கின்றார்கள், ஒரு முஸ்லிம் அவனுடைய மானம், அவனுடைய இரத்தம், அவனுடைய செல்வம் இதெல்லாம் அது புனிதமானது, புனிதப்படுத்தப்பட வேண்டியது, கண்ணியமானது, கண்ணியப்படுத்தப்பட வேண்டியது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இப்படி ஹஜ்ஜத்துல் விதால ஏராளமான செய்திகளை தங்களுடைய வாழ்க்கையினுடைய 23 ஆண்டுகால வாழ்க்கையின் அந்த சாராம்சத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகுக்கு அறிவிக்கின்றார்கள். பெரும்பாவங்களை குறித்து எச்சரிக்கை செய்தார்கள். பெரும்பாவங்களிலே நீங்கள் ஈடுபடாதீர்கள், பெரும்பாவங்களை செய்து நீங்கள் நரகத்திற்கு செல்லாதீர்கள் என்று பெரும்பாவங்களை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அதே போன்று இறுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வகத் தரக்து ஃபீக்கும், உங்களிடத்திலே 2 விஷயங்கள். அல்லாஹ்வுடைய வேதம், இந்த தூதருடைய வழிமுறை. வஅன்தும் தஸ்அலூன அன்னி ஃபமா அன்தும் காயிலூன், என்னை பற்றி அல்லாஹ் தஆலா மறுமையிலே விசாரிக்கும் போது நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் என்று கேட்கும்போது அந்த மக்கள் சொன்னார்கள், قالوا نشهد انك بلغت واديت ونصحت. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் எங்களுக்கு உபதேசம் செய்தீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அமானிதத்தை நிறைவேற்றி விட்டீர்கள், அதே போன்று எங்களுக்கு மார்க்கத்தை எட்டி வைத்து விட்டீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஷஹத் அல்லாஹும்ம ஷஹத் அல்லாஹும்ம ஷஹத் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். இறைவா, இதற்கு நீயே சாட்சியாக இருக்கின்றாய் என்று வானத்தை நோக்கி 3 முறை கையை சுட்டி காட்டுகின்றார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த நேரத்திலே ஒரு வசனத்தை இறக்கி வைக்கின்றார். சூரத்துல் மாயிதாவுடைய 3வது வசனம், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருட்கொடையை உங்கள் மீது நான் பரிபூர்ணமாக்கி விட்டேன். வ ரதீது லக்கும் இஸ்லாம தீனா, இஸ்லாமிய மார்க்கத்தை நான் பொருந்திக் கொண்டேன் என்ற வசனத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இறுதியாக ஹலால் ஹராம் குறித்து இறுதியாக இறக்கப்பட்ட வசனம் இந்த வசனம். இந்த வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த நேரத்திலே மக்களுக்கு இன்னும் ஒரு செய்தியை சொல்கின்றார்கள், பல்லிகு ஷாஹிதுல் காயிப, இங்கு வருகை தந்தவர்கள் வராதவர்களுக்கு எத்தி வையுங்கள், இங்கு வருகை தந்தவர்கள் வராதவர்களுக்கு எத்தி வையுங்கள். நீங்கள் யாருக்கு இந்த செய்திகளை எல்லாம் எத்தி வைக்கின்றீர்களோ அவர்கள் உங்களை விட அதிகம் விளக்கமுடையவர்களாக இருக்கலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்கின்றார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே செய்தியை நான் கூறி முடிக்கின்றேன். எத்தனையோ செய்திகளை நாம் கேட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே இப்படி சொன்னார்கள், அப்படி சொன்னார்கள். கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் செய்யக்கூடிய உரிமைகள், கடமைகள், அதே போன்று தலைமைக்கு கட்டுப்படுவது, முஸ்லிம்களுக்கு அநீதம் இழைக்காமல் இருப்பது, இப்படி எத்தனையோ செய்திகளை எல்லாம் நாம் கேட்டிருக்கின்றோம். இந்த செய்திகளை தெரியாத மக்களுக்கு, அறியாத மக்களுக்கு, இங்கு வருகை தராத மக்களுக்கு நீங்கள் எத்தி வையுங்கள். மார்க்கத்தை எத்தி வைப்பது அது மிக முக்கியமான ஒரு கடமை. இன்றைக்கு அதிகமான மக்கள் ஷிர்கிலே இருக்கின்றார்கள் என்று சொன்னார், பித்அத்திலே இருக்கின்றார்கள் என்று சொன்னால், வழிகேட்டிலே இருக்கின்றார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? மார்க்கம் அவர்களுக்கு சரியான முறையிலே சென்றடையவில்லை. அப்ப மார்க்கத்தை எத்தி வைப்பது
ஒவ்வொருவரின் மீது கடமையாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் ஒருவரின் மூலமாக ஒருவருக்கு அல்லாஹ் நேரடி கொடுத்தான் என்று சொன்னால் அது சிகப்பு ஒட்டகத்தை விட சிறந்தது. இன்னொரு ரிவாயத்திலே வருகின்றது, அவர்கள் என்னென்ன நல்ல அமல்களை எல்லாம் செய்கின்றார்களோ அதற்குரிய கூலி உங்களுக்கும் கிடைக்கும் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். எனவே அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த செய்திகளை எல்லாம் நாம் கேட்டோமோ அதை பிற மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய மக்களாகவும், எந்த செய்திகளை எல்லாம் நான் சொன்னேனோ நீங்கள் கேட்டீர்களோ அதை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் நாம் அனைவரையும் ஆக்கியல்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.